அதனால தான் நீ சாமி கும்பிட்றவோ கோயிலுக்கு போகிறவங்க எங்கே போனாலும் குறைச்சிடாது. எத்தனையோ வருஷமா சிவன் கோயிலுக்கு வரான், ஒரு குறையும் சேர்ந்ததே இல்லை. அவங்க கரெக்டாக சிரிக்கிறான். ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அவனால் நிம்மதியாக இல்லை, நிம்மதியாகாம தூங்குறான். நீ கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்க போகிறான்னு சொல்ல பார்ப்போம். முதல்ல இது முக்கியம். மனசு உடம்பு ஐ ஆம் இம்பார்ட்டன்ட், மை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இஸ் இம்பார்ட்டன்ட். அது குரு வழிகாட்டுறாரு, எப்படி வச்சுக்கணும், எப்படி செய்யணும் எல்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி செய்தது பிறகு நீ உபாசனை பண்ணால் அந்த உபாசனை படிக்க எல்லாம் படிக்காது. அதனால தான் நீ சாமி கும்பிட்றவோ கோயிலுக்கு போகிறவங்க எங்கே போனாலும் குறைச்சிடாது. எத்தனையோ வருஷமாக சிவன் கோயிலுக்கு வரான், ஒரு குறையும் சேர்ந்ததே இல்லை. அவங்க கரெக்டாக சிரிக்கிறான். ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அவனால் நிம்மதியாக இல்லை, நிம்மதியாகாம தூங்குறான். நீ கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்க போகிறான்னு சொல்லுன்னு பார்ப்போம். இல்லை காரணம் இங்கே சரியில்லை, அதனால் அங்கேயும் சரியில்லை. இதெல்லாம் நம்ம வாசியை பார்த்து அதன்படி நடக்க ஆரம்பித்து அன்பாக இருந்து உடலே மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விதிப்படி வர்றது கடவுள் பார்த்துக்கும். அப்போ கடவுள்கிட்ட போனால் அது கொஞ்சம் வாராஜான் இல்லையா. 2 பிள்ளை, ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான், நல்ல மார்க் வாங்குறான், ஹோம்ஒர்க் செய்கிறான், விளையாடுறான், சாப்பிட்றான். ஒரு பிள்ளை ஊதாத்தமாக 2 ஓடியாத மடியில் எது வந்து எதை உட்கார வைப்பா. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைய தான் மடியில் உட்கார வச்சு அவனை எங்கடா வந்த, ஏன்னா அப்படி பண்ணுறேன், அழுவா ஏன்னா அப்படி பண்ணுறேன், இதை வேறு என் மடியில் வேறு உட்காந்து மாடா, முதல்ல நல்லா இருக்கா, அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவனை அப்படி சொல்லாவே இல்லையா. கண்டிப்பாக அப்படி தான் அம்மா நம்மகிட்ட சொன்ன மாதிரி இருந்தது செய்தி. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். முதல்ல எது முக்கியம். மனசு உடம்பு ஐ ஆம் இம்பார்ட்டன்ட், மை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இஸ் இம்பார்ட்டன்ட். அது குரு வழிகாட்டுறாரு, எப்படி வச்சுக்கணும், எப்படி செய்யணும் எல்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி செஞ்சது பிறகு நீ உபாசனை பண்ணால் அந்த உபாசனை படிக்க நல்லா படிக்காது.